சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அர்த்தம் சொல்ல தெரியாது, ஆனா படம் நல்லா இருந்துச்சு. தங்கச்சி மேல அவர் வச்சிருந்த பாசம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நல்லா ஆணவத்தில் ஆடுறவங்கள எப்போ வேணாலும் அழிவு வரலாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அது கரெக்டாக தான் இருந்துச்சு. கண்டென்ட் உலகம் அழிகிறது அப்படிங்கிறது தான். பட் மாயன் காலண்டருங்கிறது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மைங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருந்தது சார். இது ஆக்சுவலி இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற விஷயத்தை தான் அவங்க ரெஃபெக்ட் பண்ணுறாங்க. அதாவது நம்ம இந்த ஏர்த்தை எந்த அளவுக்கு மோசமாக யூஸ் பண்ணுறன்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் இந்த ஏர்த்தை எந்த அளவுக்கு நாம் லவ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஏர்த்தை நமக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். மாயன் கேலண்டரை பற்றி முழுசாக யாருக்குமே தெரியாது. பட் இதில் வந்து ஒரு என்ன சொல்ற, நம்மளுக்கு ஒரு தெரிகிற மாதிரி ஒன்று விஷயத்த சொல்கிறாங்க. அது நம்புற மாதிரியும் இருக்குது. ஸோ நம்புறவங்க நம்பலாம், நம்பாமல் இருக்கவங்களும் அதை வந்து நம்பிக்காமல் இல்லாமல் போகலாம். இன்றைக்கி வந்து நான் இந்த யுகத்தில் எப்படி வாழ்கிறேன், எனக்கு வாழ்கிறது தான் சரியான வாழ்க்கை தானா அப்படின்னு உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த மாயன் படத்தை பாருங்கள். அது நடந்துச்சுனாவே இந்த மாற்றங்கள் உருவாகும். இந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்து. தவறு செய்பவர்கள், குற்றம் செய்பவர்கள் இந்த பூலோகத்தில் வந்து தவறு இனிமேல் செய்யக்கூடாது, இறைவன் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக காட்டப்பட்டிருக்கு. தவறு செய்தால் சிவபெருமான் வந்து அழிப்பார், தெய்வ சக்தியில் அளிக்கும் என்பது. ஆகவே ஆன்மீகவாதிகள், பொதுமக்கள் மற்றும் குற்றம் செய்பவர்கள் இனிமேல் தப்பு செய்யக்கூடாது என்பதற்காக எனது இப்போ எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. மூவி கான்செப்ட் சூப்பராக இருக்குங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதில் வர அந்த ஏஐ கான்செப்ட் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு ஐ திங்க் அவள் லோ பட்ஜெட்னு கேள்விப்பட்டேன் நான் ப்ரெஸ் மீட்லலாம். அதில் இது நிச்சயமாலே பிரம்மாண்டம் தான். ஓகே, பிகாஸ் அதோட அதோட க்ரியேட்டிவிட்டி, அவருக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது. ஆஸ் அ டைரக்டர் அவருக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் நல்லா பட்ஜெட் இருந்தால் அவர் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக, நம்ம தமிழில் பாகுபலி சொல்கிறோம் தெலுங்கு, நம்ம தமிழில் இது வந்து இருக்கிறது பெருமையாக தான் நல்லா இருக்கு. கஞ்சா கருப்பு செம்ம கம்பேக், சூப்பராக நல்லா சிஜி ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபுல்ஃபில் என்னாச்சுன்னா உலகம் ஒரு 4 தடவை அழிஞ்சிருது. அதை நம்ம யாரும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி கரண்ட் ஜென்ரேஷன் வந்து என்ன பண்ணக்கூடாதோ அதை வந்து ஃப்ரேம் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து எதெல்லாம் நம்ம பண்ணாதான் இருந்தோம்னா நெக்ஸ்ட் லெவலில் வந்து மனுஷன் வந்து உயிர் வாழ்வான்ற மாதிரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. ஆக்சுவலாக இதனால சுனாமி பீச்லேருந்து தான் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் புரியுது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது 4-5 கிலோமீட்டர் வரதா இது எக்ஸாபிளிஷ்டாக பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. சிவனை பற்றி வந்திருக்குது. அடுத்து உலகம் அழிகிறத, மனுஷருங்க கெட்டவங்க இருக்கிறது, அதெல்லாமும் இன்னும் எப்படி வருது அப்படின்னு சொல்லி சாமிக்கே வேலை இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கிறது வந்து. என் பேர் லிஷிதா. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் கிட்ஸும் பார்க்கலாம். ஸ்பேஸ் பற்றி நிறையா இருக்கு. நிறைய கிராஃபிக்ஸு, நிறையா இதெல்லாம் எடிட்டிங் நிறையா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. இப்போ வேணாலும் உலகம் அழியலாம், நம்ம இருக்கிற வரைக்கும் நல்ல லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நல்லா செஞ்சுட்டு போகலான்னு ஒரு இது. கிராஃபிக்ஸு இதில் நிறையா யூஸ் பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா இருக்கு. நல்ல ஆக்டிங் நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயுமே சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதுல லேஸில் கொக்கோ கோலோ எல்லாத்துலேயும் ரசனை கலக்கிறாங்க. இனிமேல் இதை பார்த்தாவது அவங்க திருந்தட்டும், ஓனர் இவங்க திருந்தட்டும், சின்ன பிள்ளைங்கள வாழ விடுங்க. தப்பு பண்ணுறவன் தப்பு பண்ணிவிட்டு அவன் வந்து டைவர்ட் ஆக மாட்டான். ஓகே, நம்ம லேர்ன் பண்ணணும், திருந்தணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் தாண்டி தான் அவன் தப்பு பண்ணவே ஆரம்பிக்கிறான். இது வந்து வாழவும் தெரியாமல் தப்பு பண்ணவும் தெரியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது ஒரு லெசன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதாகட்டும், இல்லை நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர் எல்லாமே வந்து நம்மளோட ஹெல்த்தை தான் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்க எங்கர் ஜென்ரேஷன் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இதுக்கு போட்டி இதுக்கு போட்டி அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கம்பேரிசன் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா கேரக்டர்ஸுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாயன் வந்து ஒரு பிரம்மாண்டமான படம். வாழ்க்கையிலேயே முதன்னு வந்து ஒரு சிஜியில் இவ்வளோ பெரிய ஒரு படம் எடுத்துருக்கிறதுனா கண்டிப்பாக இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு படமாக இந்த மாயன் படம் வரும். சிவபெருமானை பற்றியும் இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய கால பைரவருடைய சக்தியை பற்றியும் எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டோரி சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஒரு நியூ அப்ரோச், நியூ கான்செப்ட் அண்ட் நியூ கண்டென்ட். அண்ட் ரொம்ப தைரியமாக கிராஃபிக்ஸ் ப்ளஸ் நரேஷனோட ஒரு படம் போயின்னு இருக்கு. அண்ட் இதில் மெயினாக சொல்கிறது 2 பேர். ஒன்று வந்து டைரக்டர் மிஸ்டர் ராஜேஷ் கண்ணன் அண்ட் ஆக்டர். ஆக்டர் டசன்ட் சீம் லைக் அ நியூ கை அட் ஆல். அண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹி ஹாஸ் கெட் இன் டு த கேரக்டர். ஓகே, அந்த ஆதின்ற கேரக்டருக்குள்ளேயே போயிட்டு
அவர் வந்து நடித்த மாதிரியே தெரியல. ஹி ஹாஸ் லிவ் தட் கேரக்டர். இல்லை, எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இது நம்ம அடிக்கடி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஈவன் அந்த சுனாமி டைமில் எல்லாமே இது கனெக்ட் ஆகிற விஷயம் தான் இது. பட் என்னென்னா இப்போ மறுபடியும் நமக்கு ரிமைண்டர் கொடுக்குது. ஸோ இன்னமும் ஒரு நாள் வருது நமக்கு. ஸோ அந்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். நம்மளும் இந்த விஷயம் ஆக்சுவலி உண்மை தான் இது. இந்த மொத்த டீமுமே பார்த்திங்கன்னா மாயனில் வேர்ல்டு வைட் நம்ம நினைக்கிற எல்லா படங்களுமே நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி கிடச்சிருக்க காலகட்டத்தில் இவ்வளவு சின்ன பட்ஜெட்டில் இவ்வளவு பண்ண முடியுமாங்கிற ஒரு பெரிய கேள்விகள் இருக்குது. இந்த படவில் வந்து கலியுகம் வந்து முத்தி சண்டை நடக்குது, கட்ட பஞ்சாயத்து அதை பற்றி நான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப இது நல்லா இருக்கு. இப்போது நமக்கு கோபம் வரும்போது யாரையாவது போட்டு தள்ளணும்னு சொல்லி நமக்கே அந்த ஆக்ரோஷம் வரும் இல்லையா? அது ஒன்றும் தப்பு இல்லையே. நமக்கும் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் கேரக்டர் இருக்கும்ல. நான் அப்படி எவ்ரி ஒன் இஸ் அ ஹீரோ அண்ட் ஹீரோயின் இன் தர் ஓன் லைஃப், பர்சனல் லைஃப். அதில் இது ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இது வந்து டைரக்டர் படமாக எடுத்து காட்டியிருக்காரு. நம்ம ஒவ்வொரு லே மேன் நினைக்கிறத ஒரு படமாக எடுத்து காட்டியிருக்காங்க. அது கொஞ்சம் அப்ரோச்சபிள், வித்தியாசமாக இருக்குது. அழிய போய் 2012 சொன்னாங்க. பட் இதை அழியல. பட் இப்போ வர கிட்டக்கிட்ட ரெயின்ஃபால் ஒருத்தர் ப்ரீட் பண்ணிக்கிற ஜோசியர், நாடு ஜோசியர் பாபுவும் கடகராசிக்காரங்க வந்து உலகத்தை கலைஞர் வந்து ஆடினார். இப்போ கடகராசிலேருந்து ஆக்டர் விஜய் வர்றாரு, அவர் தேர்தல் போகிறவ. ரெயின்ஃபால் பரவ சுனாமி வேறு இன்னொருத்தர் விஜய் படத்தில் ஆக்ட் பண்ணவரே சொல்லியிருக்காரு சுனாமி டிசம்பர் மாதம் வரப்போகுதுன்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். மாயன் கலர் இப்போ வந்து எலிமினாட்டிகள் என்ன பண்ண ராக் செல்லியராக புதுசாக இருக்குது. புதுசாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மாயனுடைய காலாண்டரை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஒரு உலகம் அழிந்து 4வது தடவை அந்த உலகம் அழிந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாயனுடைய காலாண்டர் வந்து 2012 முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதன் பிறகு அந்த காலாண்டர் இதுவரை இருக்கானுங்கிற இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. அடுத்து 2028 சித்தர்களுடைய வழிகாட்டுதலின்படி போகர் கோரக்கருடைய சித்தர்கள் வந்து எழுதப்பட்டிருக்காங்க. 2028 மே 1 அப்புறம் இந்த உலகம் வந்து சிறிதளவு அழியும் என்றது சித்தர்களுடைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. கண்டிப்பாக 2028 மே மாதத்துக்கு அப்புறம் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய அழிவு இருக்குது என்பது சித்தருடைய வாக்காக இருக்குது. மாயன் கேலண்டரை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா உலகம் அறிஞ்ச எல்லாமே விஷயம்தான் மாயன் கேலண்டருங்கிறது. 2012 இந்த உலகமே அழிய போதோ டிசாஸ்டர் ஆக போதோங்கிற ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருந்துச்சு. அந்த பயத்தினால என்ன ஆச்சுன்னா நிறைய நல்லதும் நடந்தது. அதாவது ஒரு மனிதனுடைய அழிவுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு, ஒருத்தனுடைய கேவலமான எண்ணம், அவனுடைய ஒருத்தனை வந்து நம்ம யாரை வேணாலும் நம்ம அழிச்சிட்டு நம்ம முன்னேறணுங்கிற அந்த பிடிவாத குணம், இது எல்லாமே ஒரு முடிவுக்கு கொண்டு வரது தான் அந்த மாயன் கேலண்டர். 2012 எல்லாமே அழிஞ்சிரும்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நிறைய பேர் பயப்பட்டாங்கல்ல, அந்த பயம்தான் அந்த மாயன் கேலண்டரோட வெற்றிக்கு காரணமே. அப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை. அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வர்றதுக்கு இந்த டீம் முயற்சிச்சிருக்காங்க. மாயன் இந்த படத்தோடைய கோர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜனனத்துலேயும் ஒரு வில்லன் வந்து இறந்துக்கிட்டே இருக்கான். அவனை ஜெயிக்கிறது ஒரு கதாநாயகன் ஜெயிச்சுட்டே இருக்காரு. இப்போ இன்றைக்கி இருக்கிற யுகத்தில் அதே தான் நடக்குது. அது நடக்கும்போது அந்த நெகட்டிவ் பார்ட் இருக்கிற அந்த வில்லன் சொல்கிறாரு, நான் ஒருத்தர் இருந்தனால தான் நீ தெரிஞ்ச அப்படின்னு சொல்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் அதுதான். ஒரு கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அது நெகட்டிவ் ஒருத்தர் வேணும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த கூடி நம்ம சொன்னாலும் கூட நம்ம இன்றைக்கும் நம்ம பேசுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ உலகம் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது வந்து அந்த இதுக்கு போகும்போது கடவுளை எதிர்த்து போராடினா ஒருத்தன், அதனால் யுகம் ஆரம்பிச்சதுங்கிறான். அப்போ அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த யுத்தியம் ஆரம்பிச்சிருச்சு. என்னை மீறி நீ செஞ்சால் உன்னை நான் அழிப்பேங்கிறது வந்து ஒரு யுகத்தில் சொல்லக்கூடிய எண்ட் பாயிண்ட். அப்படி உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னா நீங்கள் நல்லவனாக இருங்கன்னு இந்த படம் சொல்லுது.